கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்க தரிசன சுவிசேஷ ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதம் ஆண்டவருடைய பிறப்பின் நாளை கொண்டாடவிருக்கிற உங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானிப்போம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போம். தேவ தூதர்கள் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பாருங்க, வேதத்தில் பார்க்கிறோம், அநேக இடங்களில் ஆண்டவராகிய ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியம் பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த பூமியில் வாழுகிற நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியங்களுக்காக நாம் பயந்து கொண்டிருக்கிறோம், நாம் திகைத்து கொண்டிருக்கிறோம், நடுங்கி கொண்டிருக்கிறோம், இதை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். என்னென்ன காரியங்களை நினைத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். இங்கேயும் ஆண்டவர் பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தியை தேவ தூதர்கள் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லுகிறதான காரியத்தை நாம் பார்க்கிறோம். இங்கே தெளிவாய் தேவதூதன் சொல்லுகிறார், அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனங்களுக்கும் இயேசு கிறிஸ்து ஒரு தேசத்துக்கல்ல, ஒரு மாநிலத்துக்கல்ல, ஒரு மாவட்டத்துக்கல்ல, இல்லை ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கோ இனத்துக்கோ அல்ல. இங்கே வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஸ்தோத்திரம் சந்தோஷம் உண்டாகும்படி, சந்தோஷம் உண்டாகும்படி. பாருங்க, முதல்ல சொல்கிறார் பயப்படாதிருங்கள், ரெண்டாவது சொல்கிறாரு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும்படி நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பிரியமானவர்களே, யாருக்கு இங்கே நற்செய்தி அறிவிக்கப்பட்டது என்று சொன்னால், பயத்தோடு இருந்த, நடுக்கத்தோடு இருந்த, கலக்கத்தோடு இருந்த, வனாந்தரத்தில் இருளான ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்கிற நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அவர்களுக்கு மாத்திரம்தான் அறிவிக்கப்பட்டதா என்று சொன்னால் இல்லை. இங்கே தெளிவாய் வேதவசனம் சொல்லுகிறது, தேவ தூதர்கள் நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி மேய்ப்பரை பார்த்து சொல்லுகிறார். அதற்கு பின்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும்படி ஒரு நற்செய்தியை அறிவிக்கிறேன். அப்போ மேய்ப்பர்களுக்கு மாத்திரம்தான் அறிவிக்கப்பட்டதா? இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும். ஏன் எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கப்பட வேண்டும்? ஏன் அவர்களை பார்த்து பயப்படாதிருங்கள் என்று சொல்ல வேண்டும்? நாம் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாருங்க, அந்த மேய்ப்பர்கள் அந்த வனாந்தரத்தில் இருள் சூழ்ந்த ஒரு இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இருள் என்றால் பாவம், இருள் என்றால் பயம். நாம் இன்னைக்கு ஒரு சாலையில் நடந்து போகிறோம், இல்லை தெருக்களில் நடந்து போகிறோம், திடீரென்று சொல்லி அங்கே ஸ்தோத்திரம் விளக்குகள் அணைக்கப்பட்டால் நம்மளுக்குள்ள என்ன உண்டாகும்னா பயம் உண்டாகும், திகில் உண்டாகும். யாராவது வந்து நம்மளை ஏதாவது செய்து விடுவார்களா என்று சொல்லி ஒரு பயம் உண்டாகும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு அங்கே மேய்ப்பர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எப்படிப்பட்ட பயம் என்று சொன்னால், அந்த நாட்களிலே ஒருவன் பாவம் செய்தால் ஒரு நாளைக்கு 2 பலிகள் இட வேண்டும். ஆட்டுக்குட்டிகளை 2 ஆட்டுக்குட்டிகளை பலியிட வேண்டும் என்று சொல்லி நமக்காக பிரமாணம் எழுதி வைக்கப்பட்டிருந்தது. அப்போ அந்த மேய்ப்பர்கள் இரவு நேரங்களில் பயந்து கொண்டே இருந்தார்கள். காலையில் வந்து யாராவது வந்து நம்முடைய ஆடுகளை
பிடித்து சென்று விடுவார்களோ. ஏனென்று சொன்னால் கஷ்டப்பட்டு அந்த ஆடுகளை மேய்த்து அதை வளர்த்து சோதரம் அதன் நிமித்தமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நினைக்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு இது ஒரு பயமாகவே இருந்து கொண்டிருந்தது. அதனால தான் ஆண்டவர் பயத்தோடு இருந்தவர்களை தேடி வந்தார், கலக்கத்தோடு இருந்தவர்களை தேடி வந்தார். அவர்களுக்கு முதலாவது சொன்னார், நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் பயப்படாதிருங்கள். இதோ உலகத்தில் இருக்கிற, அப்போ மேய்ப்பர்கள் மாத்திரம் பயந்து கொண்டிருந்தார்களா என்று சொன்னால் இல்லை. இந்த உலகத்தில் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருந்தார்கள், நடுங்கி கொண்டிருந்தார்கள், கலக்கத்தோடு இருந்தார்கள். அதனால்தான் தேவதூதர் வந்து சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதுதான் இயேசு பிறந்த ஒரு நற்செய்தி. பிரியமானவர்களே, இயேசு யாருக்காக பிறந்தார்? இயேசு ஏன் இந்த பூமிக்கு வர வேண்டும், எதற்காக வர வேண்டும் என்று சொன்னால், இப்படி பயத்தோடும் நடுக்கத்தோடும் கலக்கத்தோடும் இருந்த ஜனங்களை தேடி இயேசு வந்தார். ஏன் பயப்பட வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு எல்லாருமே பயப்படுகிற காரியம் என்ன? ஏன் நம்ம பயப்பட வேண்டும்? அப்போ எதுக்காக பயப்படுறோன்னா, ஒரு பாவத்தை செய்கிறவன் பயப்பட்டு கொண்டிருக்கிறான். இந்த பாவத்தின் நிமித்தமாய் நமக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறான். வியாதியோடு இருக்கிறவர்கள் பயந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வியாதியின் நிமித்தமாய் நமக்கு என்ன நேரிடுமோ என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள், பிள்ளைகளை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள், கணவரை குறித்து பயந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி. பிரியமானவர்களே, அவர் உங்களுடைய பயத்தை நீக்கும்படியாய், உங்களுடைய பாவத்தை விட்டு உங்களை நீக்கி உங்களை ரட்சிக்கும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் பிறந்தார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, நீங்கள் ஒருவேளை நீங்கள் பயத்தோடு இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். பயப்படாதிருங்கள். கர்த்தர் இன்னைக்கு உங்களுடைய இருளை எல்லாம் வெளிச்சமாய் மாற்றுகிற தேவனாய் பிறந்திருக்கிறார். அவர் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்று மட்டும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பணும். ஆண்டவர் பிறந்த இந்த மாதத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒரு உத்தரவாதம் எடுத்து, இன்னைக்கு நான் இந்த பாவத்திலிருந்து இந்த காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னால், கர்த்தர் உங்களுடைய பயத்தை நீக்குவார், உங்களுடைய வேதனையை நீக்குவார், உங்கள் வியாதியை நீக்குவார். பிரியமானவர்களே, நான் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, நான் இயேசுவை அறியாத நாட்களில் 2015ஆம் ஆண்டில் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், இயேசுவை அறிந்து கொண்டேன். அந்த அறியாத நாளில் நான் ஒரு பெரிய விபத்தின் மத்தியில் மருத்துவமனையில் பயத்தோடும் திகிலோடு இருந்தேன். ஏன் அப்படின்னு சொன்னால், நான் அன்றைக்கி ஐசியூவில் இருக்கும்போது நினச்சி பார்க்குறேன், ஐயோ எனக்கு ஏதாவது ஒன்று ஆகி போச்சுன்னு சொன்னால் என்னுடைய பிள்ளைகளுடைய நிலைமை என்ன, என்னுடைய மனைவியின் நிலைமை என்ன என்று சொல்லி பயந்து கொண்டு இருந்தேன், திகிலோடு இருந்தேன். என்ன அடுத்தது நடக்கும் என்று சொல்லி எனக்கே தெரியல. ஏன் என்று சொன்னால், நான் இயேசுவை அறியாத இருந்ததுனால என்னை பயம் சூழ்ந்து கொண்டது, மரண இருள் சூழ்ந்து கொண்டது. எப்படி இந்த காரியத்திலிருந்து நான் விடுதலையாக போகிறேன், எப்படி இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிக்க போகிறார்கள் என்கிற ஒரு பயம் எனக்குள்ளாக இருந்தது. ஏனென்று சொன்னால், நான் எல்லாராலையும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த மருத்துவமனையில் நான் அனுமதிக்கப்பட்டிருந்தேன். பிரியமானவர்களே, பாருங்க, ஸ்தோத்திரம். என் பயம் என்ன ஒவ்வொரு நாளும் வாட்டி கொண்டிருக்கிறது. என்னுடைய பயம் என்னை ஒவ்வொரு நாளும் மரண இருளுக்குள்ளாய் தள்ளி கொண்டே இருக்கிறது. பாருங்க, மரணம் என்னை சந்தித்தது. மரணம் எனக்கு நேரிட போகிற சமயத்தில் நான் ஸ்தோத்திரம் என்ன செய்யவேன் என்று சொல்லி திகைத்து கொண்டிருக்கிறேன். அங்கே அந்த மருத்துவமனையில் ஒரு வசனம் இருக்கிறது, என் கண்கள் அதற்கு நேராக பார்க்கிறது, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பாருங்க, அந்த வசனம் என்னை தேற்றினது, அந்த ஜீவனுள்ள வார்த்தை என்னை தேற்றினது, அந்த ஜீவனுள்ள வார்த்தை எனக்கு ஜீவனை கொடுத்தது. பிரியமானவர்களே, அதனால தான் இன்னைக்கு உங்க முன்பாக ஆண்டவருடைய உன்னதமான அந்த வார்த்தையை பேசும்படியாய் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். பாருங்க, அந்த வார்த்தை என்னை உயிர்ப்பித்தது.
பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி மரண இருளில் இருந்த என்னை பயந்து கொண்டிருந்த என்னை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வார்த்தையை கொண்டு விடுதலை ஆக்கினார். என்னை விடுவித்த தேவன் உங்களையும் விடுவிக்க அவர் வல்லமையுள்ள தேவன். பிரியமானவர்களே, பாருங்க, இங்க வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள், நடுங்கி கொண்டிருந்தார்கள், நாம் என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி. அதனால தான் ஆண்டவர் பாருங்க, வனாந்தரத்தில் இருள் சூழ்ந்த ஒரு பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மேய்ப்பர்களை தேடி போய் சொல்லுகிறார், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு உங்களை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து, உங்கள் கணவரை குறித்து, உங்கள் குடும்பங்களை குறித்து ஒருவேளை நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை வேலை ஸ்தலத்தில் அந்த வேலையை குறித்து பயப்பட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். அநேக இடங்கள் ஆண்டவர் சொன்ன காரியம்தான், பயப்படாதீங்க, நான் உன் தேவன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, அவர் பயத்தை நீக்குவதற்காக, பாவத்தை நீக்குவதற்காக இந்த பூமியில் மனிதனாய் அவதாரம் எடுத்து அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இன்றைக்கி நம்மளை வாழ வைத்திருக்கிறார். இன்னொரு காரியத்தை சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். பிரியமானவர்களே, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு ஸ்திரீ 12 வருடங்களாய் பெரும்பாடுகளை அனுபவித்து வந்த ஒரு ஸ்திரீ. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அவள் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று, அவள் பார்க்காத மருத்துவர் அல்ல, மருத்துவராலே வருத்தப்பட்டார், அநேக வைத்தியராலே வருத்தப்பட்டாள் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். பெரும்பாடுகள் பெண்களுக்கு உண்டான ஒரு வழிபாடு. பிரியமானவர்களே, நம்ம கிராமங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்டவர்கள் அந்த 3 நாள் அளவும் வெளியே வரக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. 3 நாள் பாருங்க. இங்கே இந்த ஸ்திரீ 12 வருடங்களாய் இந்த பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிறார். அப்போ அவன் வெளியில் போகணும் எவ்வளோ பயப்பட்டிருப்பா, எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பா, எவ்வளோ கண்ணீர் சிந்திருப்பா. வேதம் அப்படி தான் சொல்லுகிறது, அவள் அநேக வைத்தியரால் வருத்தப்பட்டாள் என்று சொல்லி. அவளுடைய வேதனை நீங்கலை, அவளுக்கு சுகம் கிடைக்கல. பாருங்க, சுகம் கொடுப்பதற்காக இயேசு வந்தார். இயேசு அந்த பூமிக்கு வந்தது நோக்கமே நம்மளை நம்முடைய பாவத்திலிருந்து ரட்சித்து வியாதியிலிருந்து விடுதலையாக்கி நமக்கு சுகத்தை கொடுப்பதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பிரியமானவர்களே, பாருங்க, அவளுடைய வேதனை நீங்கள வருத்தப்படுகிறா, வேதனைப்படுகிறா. நம்ம என்ன செய்ய போகிறோம்? எல்லாத்தையும் விட்டாச்சு. எந்தெந்த நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கி அநேகர் அப்படி தான் வியாதியில் மாற்றிக்கொண்டுன்னு சொன்னால், இன்றைக்கி அநேக மருத்துவமனைக்கு போய் அந்த வியாதியிலேருந்து சுகம் கிடைக்காதபடி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எப்போ நாம் மரணிப்போம் என்கிற பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அந்த ஸ்திரீ அப்படி தான் இருந்திருக்கலாம். எல்லாத்தையும் விற்று எல்லா டாக்டரையும் நம்ம பார்த்துட்டோம், எல்லா மருத்துவரையும் பார்த்துட்டோம், எல்லா வைத்தியரையும் பார்த்துட்டோம், ஆனால் நம்முடைய வியாதியிலிருந்து கொஞ்சம் கூட நமக்கு சுகம் கிடைக்கல என்று சொல்லி அவள் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாள், வேதனைப்பட்டு கொண்டிருந்தாள். அவருடைய வருத்தத்தை, வேதனையை இயேசு மாற்றினார், அவருடைய கண்ணீரை மாற்றினார். இன்னைக்கு இந்த ஸ்தோத்திரம் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களுடைய வேதனையை மாற்றுவார், உங்கள் கண்ணீரை மாற்றுவார் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னுடைய மரண பயத்தை மாற்றின தேவன், அருமையான ஸ்திரீனுடைய வேதனையை மாற்றின தேவன் இன்னைக்கு உங்களுடைய வேதனையை மாற்றுவார், உங்களுடைய மரண கட்டுகள் என்று உங்களை விடுவிப்பார், உங்களுடைய பயத்தை நீக்குவார். பிரியமானவர்களே, அவர் உங்களிடத்தில் ஒன்றே ஒன்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் ஆண்டவருக்கு பிரியமான வழிகள், எந்த வழிகளில் நடந்தால் நம்முடைய வேதனைகள் மாறும், நம்முடைய கண்ணீர் மாறும், நம்முடைய கவலை மாறும். பிரியமானவர்களே, நான் மருத்துவமனையில் ஆண்டவர் அறியாத இருந்த இயேசுன்னு எனக்கு யாருன்னே தெரியாது. இயேசுவை பற்றி அநேகர் சொல்லும்போது கூட நான் அதை பற்றி நினச்சி கூட பார்க்கல. நான் அப்படிப்பட்ட நான் ஆண்டவருக்கு என்ன ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தனுடைய பயத்தை எல்லாம் நீக்கினார். நீங்கள் ஒப்பு கொடுத்து பாருங்கள், உங்களுடைய பயத்தை நீக்குவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். எல்லாத்தையும் நேசிக்கிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மரண இருள்கள் இருந்து என்னை விடுவித்த தேவன், 12 வருடமாய் வியாதியின் பயத்தில் இருந்த அருமையான ஸ்திரியை
விடுவித்த தேவன் இந்த நாளிலும் ஒருவேளை இவர்கள் பயத்தோடு இருக்கலாம், நடுக்கத்தோடு இருக்கலாம். இவர்களை நீக்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு சமாதானத்தை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை கொடுப்பீராக. ஆண்டவரே, வனாந்தரத்தில் இருள் சூழ்ந்த பகுதியில் வாழ்ந்து கொண்டிருந்த, மேய்த்து கொண்டிருந்த ஆடுகளை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களை பார்த்து சொன்னீங்க, பயப்படாதிருங்கள். இதோ ஸ்தோத்திரம், உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு நற்செய்தியை அறிவிக்கிற இயேசு பிறந்திருக்கிறார் என்ற நற்செய்தியை அறிவித்தீங்க ஆண்டவரே. அதே போல் இந்த நாளில் பயத்தோடு இருக்கிற, திகிலோடு இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர் அவங்களுடைய பயத்தை நீக்கி ஒரு சந்தோஷத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.